வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போதாங்க 2011 நான் டபிள்யூ பார்க்க ஆரம்பித்தேன். ஜான்சனா மியூசிக் அகேன்ஸ்டாக சாம்பியன்ஷிப்பாக ஓடிட்டு இருந்தார். ஆனால் அந்த மனுஷன் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ஆமாம்ல, நானும் வளர்ந்துட்டேன். பீஸ்டன்கான பிராக் லெஸ்னர் மீண்டும் டபிள்யூக்கு வந்தார் தெரியுமா? அந்த நேரத்தில் ஜான்சனாவை தூக்கி போட்டு மிதிக்கிறத பார்த்தேன். அண்டர்டேக்கரோட கெரியரோட ஸ்டீக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி பார்த்தேன். இன்னும் இவருக்கு வயசானது எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் அதுக்குள்ளே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். எஸ், எல்லாருக்கும் வயசாகுது, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி டபிள்யூவில் அடுத்ததாக ரிட்டைர்மெண்ட் ஆக போகும் டபிள்யூடைய பிரபலம். இதை நான் நானாக சொல்லலை, அவங்களா பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்கராக இந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரசலர்ஸோட ரிட்டைர்மெண்ட் ஏஜை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான டாபிக், சரிங்களா? மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை தான். இவரோட அண்ணன் டஸ்டின் ரோட்ஸுக்கு வயசு 57 ஆயிடுச்சுங்க. அவருக்கு 19 வயசில் தான் இவர் பிறக்கவே செஞ்சாராம். அந்தளவுக்கு லேங் கேப்பில் தான் இவர் பிறந்திருக்காரு. அப்படிப்பட்ட இவரோட அண்ணனே 57 வயசுலேயும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கார். இவருக்கு வயசு எத்தனை நினைக்கிறீங்க? வெறும் 41 தான். சண்டை போடணுன்னா 50 வயசு வரைக்கும் சண்டை போடலாம். ஆனால் இவருடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இன்ஜுரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி கூட என்ஜாய்மெண்ட் பண்ணணும். இப்போ டபிள்யூடைய மிகப்பெரிய முகமாக கோடி ரோட்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஷோக்கும் அவர் வர வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் ராஸ் மேக்டோனை தவிர்த்து லைவ் ஷோலையும் இவர் தான் சண்டை போடுறாரு, பல இன்ஜுரிகளையும் தாங்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, டபிள்யூடபிள்யூல நான் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறேன், இதுக்கப்புறமா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய லாஸ்ட் கான்ட்ராக்ட். அவருடைய லாஸ்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட், கண்டிப்பாக அது 3 வருஷம் கான்ட்ராக்ட். அப்படி பார்த்தா கோடி ரோட்ஸோடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது 2029 இருக்க போது. அதாவது இன்னும் வெறும் 3 வருஷத்தில் கோடி ரோட்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. என்னப்பா சொல்கிற, 45 வயசில் ரிட்டைர்மெண்ட்டா? ஏன், எதுக்கு? இவர் தான் ஹாலிவுட்டில் படமும் நடிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு ஃபேமான ஆளும் கிடையிலான்னு. ஆமாம், அது உண்மைதான். கோடி ரோட்ஸ் ஹாலிவுட்டில் தொடர்ச்சியான படங்களாக நடிக்கிறது இல்லை, சின்ன சின்ன ரோலில் தான் நடிக்கிறாரு. ஏன்னா இவர் நடிப்பு திறமையில் அந்தளவுக்கு இல்லை. நடிப்பு நிறைய படம் நடித்து அதெல்லாம் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் முதன்மை கேரக்டரை ராக்கு மாதிரிலாம் நடிக்க போகிறது கிடையாது. அதனால் டபிள்யூபிள்யூ தான் இவருக்கு முழுக்க. பட் இருந்தாலும் இவருக்கு சொந்தமாக தொழில் இருக்குது. சரக்கு கம்பெனி வச்சுருக்கிறாரு. சரக்குன்னா பல சரக்கு கம்பெனி இல்லைங்க, சரக்கு கள்ளச்சாராயம், அந்த கம்பெனி வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பிஸ்னஸ் இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் இன்னும் 3 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. இவருக்காச்சும் 3 வருஷம். நான் இப்போ சொல்கிற நபர் 2 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. வேறு யாருமே இல்லை, ஜிஎம் பங்கு. எப்பா இப்போ தானப்பா வந்தார், இப்போ தான் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி நல்லா இருக்கார், இவர் எதுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஐயனுடைய வயசு தான் காரணம். சொன்ன மாதிரி 2013 காலத்துலலாம் இவர் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருக்கும்போது ஆவலாக பார்த்தோம். ஆனால் நான் பார்த்து ஒரு 3 வருஷத்துல இவர் டபிள்யூபிள்யூ போயிட்டார். 2014 போயிட்டார் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட பங்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே வந்தார், ஏடபிள்யூக்கு. அதுக்கப்புறமா அங்கே சண்டை போட்டுட்டு டபிள்யூபிள்யூ பக்கம் வந்தார். பங்கை பொறுத்த வரைக்கும் வயசாயிருச்சுங்க. அவர் ஒரு வயசான ரெஸ்லர். அவருக்கு இன்னும் 2 வயசில் 50 வயசு ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ நல்லா சண்டை போடுறாரு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் முதுமை அப்படிங்கிறது காரணம். ஃபேமிலி ரன் பண்ணணும். இவருக்கு குழந்தைகள்லாம் கிடையாது. ரெஸ்லிங் கரியரை விட்டு விலகினதுக்கு அப்புறமா தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது 50 வயசில் தான் நான் பிள்ளையை பெற்றுக்க ஐடியா வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் பங்கும் குயிக்களையும் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. 2027 இவருடைய ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் இன்னும் 2 வருஷம் தான் சண்டை போடுவார். அப்படிங்கிற பட்சத்தில் 2027 ஒரு கடைசியாக ஒரு 1 இயர் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு 2028 நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற ரெஸ்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது பங்குக்கு வயசு அதிகம். இதனால தான் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஷோவில் இவரை கலாய்ச்சிருப்பார். என் கூட மோதுறது ஒரு கிழமை அப்படிங்கிறத நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆமாங்க, பங்குக்கு வயசாயிருச்சு. ஜான்சனாவோட வயசுக்கு முத்தினவர். ஜான்சனாவே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். இன்னும் இந்த பாடி சுட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார். அதன் பின்பு நம்ம பார்க்க போகிறது வைப்பர் ராண்டி ஆர்டன். அவர் அஃபிஷியலி சொல்லிட்டார், என்னுடைய ரெஸ்லிங் பாதை அப்படிங்கிறது பாதி மல்யுத்தம், மீதி என்னுடைய ஃபேமிலி ஸ்பெண்ட், அந்த மீதி வாழ்க்கையே இருப்பெல்லாம் தெரில. அதாவது 50 வயது வரைக்கும் நான் ஃபுல் டைமாக சண்டை போடுவேன், அதுக்கப்புறமா அந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
ராண்டி ஆர்டனுடைய வயது 46. இன்னும் 4 வருடம் சண்டை போடுவார். அதாவது 2030 அப்படிங்கிறது ராண்டி ஆர்டனுடைய ரிட்டையர்மெண்ட் வருடமாக இருக்க போகுது. எனக்கு என்ன வருத்தம்னா அதுக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரோன்னு. ஏன்னா இப்போ நான் சொன்னவங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளம் இல்லைன்னா இல்லை. ஆனால் ராண்டி ஆர்டனுக்கு பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை. அந்த முதுகு தண்டு எல்லாம் மட்டும் உடஞ்சிடுன்னு வைங்களேன், மனுஷன் கோமாவுக்கு போயிடுவார். அதனால தான் ராண்டி ஆர்டன் நீங்கள் அடிக்கடி டபிள்யூபிள்யூவில் பார்க்குறது ரேராக இருக்குது. வருவார், 2 மாதம் சண்டை போடுவார், அதுக்கப்புறம் போயிடுவார். ஃபுல் டைமாக டபிள்யூபிள்யூ இருந்தாலும் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். அதுக்கு காரணம் இன்ஜூரி. அந்த அளவுக்கு மனுஷனுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவர் சொன்ன மாதிரி 50 வயசுக்கு முன்னாடியும் ரிட்டையர்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2030 நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு. பட் ஆனால் அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து நான் சொல்கிறது செத் ராலின்ஸ். ஏப்பா அவருக்கு வயசு 41 தானே ஆயிடுது. மற்றவங்கள மாதிரி நீ 50 அப்படின்னாலும் 9 வருஷம் இருப்பார்ல. 9 வருஷத்தில் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செத் ராலின்ஸ் அதை பற்றி சொல்லிட்டார். அதாவது செத் ராலின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு கூட உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது தான் நெசமான விஷயம். கால் உடஞ்சிருக்குங்க, உங்களுக்கு காலில் சர்ஜரி பண்ணியிருக்குது. ஓட முடியுமா? கஷ்டம் தானே. அதுதான் இந்த மனுஷனுடைய ரியாலிட்டிக்கான இது. ஷோல்டரில் சர்ஜரி, இடுப்பில் சர்ஜரி, காலில் சர்ஜரி, விரலில் சர்ஜரி, எங்கே பார்த்தாலும் சர்ஜரி. இந்த மனுஷனால் ஒரு சண்டை போட முடியுதுன்னா அந்தளவுக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரான். அந்தளவுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது செத் ராலின்ஸ் சொல்லிட்டார். ஏன் இப்போ கூட அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த மனுஷன் உடம்புல பிளேடை வைக்க முடியாதான். அந்தளவுக்கு நிறைய சர்ஜரி பண்ணதுனால சர்ஜரியே பண்ணாமல் தான் இதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. அந்தளவுக்கு சர்ஜரிக்கு மேலே சர்ஜரி பண்ணியாச்சு. செத் ராலின்ஸோடைய ரெஸ்லிங் கரியரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் 1 அல்லது 2 வருஷம் தான் இருப்பார். ஏன் குயிக்லி ரிட்டையர்மெண்ட் ஆகணும், 43 வயசு 44 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னா அவரால் முடியலை. அவருடைய கெரியரை எண்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். அதனால தான் செத் ராலின்ஸ் சொல்லிட்டார், என்னுடைய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்க போகுது, நான் இந்த டபிள்யூபிள்யூ விட்டு கூடிய சீக்கிரம் போக போகிறேன் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே சொல்லிட்டார். அதுக்கான காரணம் தனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது, இன்ஜுரி இருக்குது, சண்டை போட்டு சில நாட்கள் சண்டை போட முடிய மாட்டேங்குது, நிறைய ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் மேபி 1 அல்லது 2 3 அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். ஆனால் நான் குயிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 42 வயசு ஆயிடுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா 2020 ஒன்று சொல்லியிருந்தார், 2022 நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டிலும் இவருக்கு ரத்தத்தில் புற்றுநோய் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா ஆயிடுச்சு. இது 2023 என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு ஓரளவுக்கு நல்லா படிப்படியாக கியூர் ஆகுது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அப்படிங்கிறத ஒரு சில வருடம் தள்ளி போடுறேன், நான் 2026 2027 காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 2026 முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் லாஸ்ட் இயர் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டாக் அபவுட்டில் சொல்லியிருந்தது என்னதுன்னா, எனக்கு முந்தியெல்லாம் 3 மாதத்துக்கு இருக்கா நான் ரத்த சுத்திகரிப்பு பண்ணணும், அது ரொம்ப கஷ்டமாக இருந்து. இப்போ எதுவுமே இல்லை, டேப்லெட்ஸ் கூட நான் எடுக்கிறதில்ல, உடல் ரீதியாக நல்லா இருக்கேன், மெடிக்கல் செக்அப் மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரெஸ்லிங் கரியரில் பீக் லெவலில் இருக்கேன். ஏன்னா இந்த மனுஷன் 200 கோடி ரூபா ஒரு வருஷம் சம்பாதிக்கார். அடுத்த வருஷம் 250 ஆகும், அடுத்து 300 ஆகும், 400 ஆகும். இதை ஹாலிவுட்டில் சம்பாதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த மனுஷன் ஹாலிவுட்டுக்கு போய் ட்ரை பண்ணார், ஆனால் எடுபடலை. அதாவது சின்ன சின்ன ரோல் கொடுத்தாங்க. ராக்கு மாதிரி ஆக முடியாதுல்ல, அங்கே எல்லாரும் ராக்கு மாதிரி ஆக முடியுமா? பட்டிஸ்டா, அதுக்கப்புறமா சில ரெஸ்லர்ஸ்லாம் ஹாலிவுட் பக்கம் போனாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஓரஞ்சாலாம் தான் இருக்காங்க. பட்டிஸ்டாவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஹாலிவுட்டில் அவர் கதாபாத்திரமாக ஹீரோவாக நடித்ததை விட சப்போர்ட்டிங் ரோலில் தான் நிறைய நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், காமெடி பீஸ் எல்லாம் இருந்திருக்காரு. அதே மாதிரி ராக் அப்படி இல்லை, மெயின் கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் ரோமனுக்கு கிடச்சதெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். இப்போ கூட ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படம் நடிச்சேன், அதுலேயும் சப்போர்ட்டிங் ஃபைட்டர் தான். அதனால் ரெஸ்லிங் கெரியரை நான் தொடருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் இது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2018 இவருக்கு லுக்கிமியா வரும்போது அப்போவே நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறத தான் இவ்வளோ நாள் சண்டை போடுறாரு. மனுஷனுக்கு மறுபடியும் ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுமானால் அப்போவே மனுஷன் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். மற்றவங்களுக்காச்சும் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆவார், அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆவார்லாம் சொல்லலாம். ஆனால் இவருக்கு நோ கேரண்டி. மனுஷனுக்கு அகெயின் லுக்கிமியா ரத்த வாந்தி வருது, பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போவே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். சரி, நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுல ஒரு சிலதை சொன்னேன். இதில் யாரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் அவங்க வாயால் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளனா நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், செத் ராலின்ஸ் ரிட்டையர்மெண்ட்னு. அதில் அதுக்கான விளக்கத்தை போட்டு அப்படி போட்டிருப்பாங்க. கோடி ரோட் சொல்ல ரிட்டையர்மெண்ட் போட்டு பாருங்கள், அதோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னது, எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருப்பாங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா?